ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை லூக்கா 6வது அதிகாரத்துல வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்றவர்களே குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களே ஆக்கணைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். பின்னும் அவர் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? ஆமென். ஆனா தேவன் இந்த நாள்ல கூட ஏன்னா மற்றவங்களை ஒவ்வொருவர் குற்றப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அது நம்ம செய்யக்கூடாது. தேவன் நம்மளோட உணர்த்துகிற அந்த காலை வேளையில கூட ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொருவரையும் எதையாவது ஒன்று சொல்லி குற்றப்படுத்தி காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதையெல்லாம் பண்ணாதீங்க. அவங்கள எந்த அளவுக்கு குற்றப்படுத்துறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு குற்றப்படுவீர்கள் என்று சொல்கிறாரு இல்லையா? அப்ப மற்றவங்களை நம்மள குற்றப்படுத்தாம நம்ம வாழ கத்துக்கணும். ஏன்னா அவர்களை எப்படி அக்னி தீர்ப்புக்குள்ள விழ பண்ணுவாரோ அதே நம்மளே விழ பண்ணுவார். ஏன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு யாரை குற்றப்படுத்தாம இந்த காலை வேளையில கூட வாழணும்னு சொல்லி நம்மளோட பேசி கொண்டே இருக்கிறார். ஏன்னா நம்ம அவர்களை நீங்களாக்கி விடுதலையாக்குறவர்களா இருக்கணும். ஒரு பிரச்சனை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு எப்படி அவங்க விடுதலையாக வரணும் அப்படின்னு சொல்லி தேவனோட வசனத்தை சொல்லி அவங்களை விடுதலையாக்குறவங்களா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அவங்க செஞ்சதவே தப்பவே சொல்லி 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 அவங்கள காயப்படுத்துறவங்களா இருக்கக்கூடாது. அப்படி நம்ம காயப்படுத்துறவங்க நல்லவங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளை ஆராய்ச்சி பார்க்கும் போதுதான் தெரியும் நம்ம அவங்கள விட எவ்வளவு குற்றப்பட்டு இருக்கிறோம் சொல்லி. ஆமென். அப்ப ஒவ்வொருத்தரையும் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்மள சிந்திச்சு பார்க்கணும். நம்ம கரெக்டா இருக்கிறோமா, நம்ம கரெக்டானவங்களா, அவங்கள பேசுறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி கூட இந்த நாள்ல தேவன் நம்மளோட பேசிக்கொண்டு இருக்கிறாரு. ஆமென். அது போல ஏன்னா கொடுக்கணும். எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்து ஏன்னா ஆலயத்துக்கு செய்யறதா இருக்கட்டும், ஏழைகளுக்கு செய்யறதா இருக்கட்டும், ஏன்னா நம்ம கொடுக்கும் போது அதிகமாக தேவன் நம்மளுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா கொடுத்தா குறைஞ்சு போயிருன்னு சொல்றது மனிதனோட சிந்தனை. அது அது அப்படி அல்ல. நம்ம கொடுக்கும் போது தேவன் என்ன செய்யறாராம், அமுக்கி குலுக்கி மடி சரிந்து விழுகும்படிக்கு நமக்கு இந்த நாள்ல கூட நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம எதையுமே செய்யறதுக்கு யோசிக்க கூடாது. எளியோருக்கு செய்யறதுக்கும் சரி, சபை கட்டுதலுக்கும் சரி, சபையில ஒரு காரியம் சொன்னாங்கன்னா அதை நம்ம எதுக்கு சும்மா சொல்லிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு எதுக்கு நம்ம செய்யணும், அந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளுக்குள்ள வரவே கூடாது. நம்மளால முடிஞ்சா கண்டிப்பா முடியும். நம்மளால என்ன முடியுது, 1000 ரூபாய் கொடுக்க முடியலன்னா 500 ரூபாய் கொடுக்கலாம், 500 ரூபாய் கொடுக்கணும்னா 200 ரூபாய் கொடுக்கலாம், 300 இந்த மாதிரி நம்மளால முடியறத ஆலயத்துக்கு செய்யறவங்களாவும் நம்ம இருக்கணும். அப்படி செய்யும் போது ஆலயத்துக்கு 10 ரூபாய நம்ம செய்யும் போது கண்டிப்பா இந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஏன்னா ஆமைக்கு குலுக்கி மடி சரிந்து விழுகும்படிக்கு. ஆமென். அது போல ஏழைகளுக்கு செய்யறதுக்கும் ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம ஏழைகளுக்கு இறங்கும் போது நம்ம கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறோமா. ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம ஏழைகளுக்கு நிறைய செய்யறவங்களா இருக்கணும். செய்யும் போது தேவன் வச்சுக்குவாரா, நம்மளோட காசை வச்சுக்குவாரா? இல்ல, ரெட்டிப்பான லாபத்தை நம்மளுக்கு கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா பின்னும் ஒருவர் ஊமைகள் கதைகளை தேவன் சொல்லுகிறார். அப்ப தேவன் என்ன சொல்றார், ஏன்னா நம்ம கண்கள்ல என்ன ஒரு சின்ன கட்டைகள் இருக்கு அதையெல்லாம் பார்க்க மாட்டோம். அடுத்தவங்க கண்ணுல என்ன குப்பை இருக்குதுன்னு தான் நம்ம பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம கண்ணுல என்ன இருக்கு, நம்ம கிட்ட என்ன குற்றம் இருக்கு அப்படின்னு நம்மள ஆலோசித்து பார்க்கணும். அப்பனா நம்ம என்ன செய்வோம், பிறரையே குற்றப்படுத்துவோம். இவங்ககிட்ட என்ன குற்றம் இருக்கு, இவங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, இவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னே நம்ம பார்த்து பழகிட்டோம். அப்படியெல்லாம் நம்ம இருக்க கூடாதுன்னு சொல்லி தேவன் பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா.
ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைய நம்ம பார்க்கணும். அடுத்தவங்க பிரச்சனைய ஆலோசிச்சு அவங்கள காயப்படுத்துறதுல நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அது தீமையான காரியம். இந்த நாள்ல கூட தேவன் நம்மளோட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தை நிமித்தமாக நம்ம யாரையாவது குற்றப்படுத்தி இருந்தோம்னா, யாரையாவது கஷ்டப்படுத்தி இருந்தோம்னா, இந்த நாள்ல கூட அதுக்காக தேவனிடம் மன்னிப்பு கேட்போம். ஆமென். அல்லேலூயா. சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போலிருப்பான். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். சோத்திரம். இப்படிதான். ஏன்னா தேவன் நம்மளோட நம்ம அதான் பிறரை நம்ம குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறது அது நல்லதல்ல. ஏன்னா நம்ம சகோதரன் கண்ணுல எவ்வளவு குப்பை இருக்குன்னு நம்ம பாக்குறத விட நம்ம கிட்ட என்ன குப்பை இருக்குது நம்ம எடுத்து போடுறது நல்லது விஷயமாமே. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம ஆலோசிச்சு பார்க்கணும். நம்ம பிறரை காயப்படுத்துறதோ பிறரை குற்றப்படுத்துறதோ இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி தேவன் நம்மளோட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது போல ஏன்னா சீசர்கள் ஏன்னா நம்ம ஒரு நம்ம சபைக்கே போனோம்னா நம்ம பாஸ்டர் மாதிரி அவர் பிரசங்கம் பண்றாரு, அதை நம்ம கேட்கணும். கேட்டு நம்மளும் அதை போல நம்மளும் ஆண்டவரோட வார்த்தை இன்னும் கற்றுக்கொள்ளணும், இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கணுமே தவிர அவங்கள போலயே நம்மளும் மாறணும்னு நம்ம நினைக்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. அதுதான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் போல நம்ம வேணா அவர் செயல்களை நம்ம செய்யலாம். அப்பனா ஆண்டவராவே நான் தான் இயேசுங்கிற மாதிரி சொல்றவங்க அது தவறான காரியம். ஆமென். அல்லேலூயா. அவனா தேவனோட வார்த்தையை கற்றுக்கொள்வர்களாக இருக்கணும். அது கற்றுக்கொண்டு அதுல தேறினவர்களாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. தேவனோட வார்த்தை எப்படியெல்லாம் நம்ம அதை செய்யணும், நம்ம படிச்சு நம்ம அதுல நம்ம ருசிச்சு பிறருக்கு சொல்றவங்களாகவும் இருக்கணும். ஏன்னா ஒருவர் போலே ஒருவர் நம்ம இருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. தேவன் யாருக்கு என்ன தாளந்து கொடுத்திருக்கிறாரோ அந்த தாளந்தை நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா ஒருவனுக்கு 2 தாளந்து 4 தாளந்து 5 தாளந்து கொடுத்தாங்க. அந்த தாளந்தன் படி எப்படி அவங்க ஏன்னா அதை மேம்படுத்தினாங்க அதெல்லாம் நம்ம ஆலோசித்து பார்க்கணும். ஏன்னா ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்மளும் புரோஜனம் உள்ளவர்களாக இந்த நாள்ல கூட வாழுவோம். ஆமென். அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். தகப்பனே, இந்த காலை வேளையில கூட தகப்பனே எங்களுக்கு ஆலோசனை கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆலோசனை கொடுத்ததுக்கு நன்றி தகப்பனே. கர்த்தாவே இந்த நாள்ல கூட தகப்பனே நாங்க ஒருவர் குற்றப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே நல்ல ஒரு ஆலோசனை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே எங்கள் கண்கள்ல இருக்கிற தகப்பனே கட்டை எடுக்காதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே அடுத்தவங்க கண்ணுல இருக்கிற குப்பையை எடுக்க ஆண்டவரே எங்களுக்கு தகுதி கிடையாது சாமி. ஒருவர் நீர் ஒருவரே சாமி. நீர் ஒருவர் தான் அதை எடுக்க முடியும் சாமி. தகப்பனே ராஜா சோத்திரிக்கிறப்பா, நீரின்றி ஒன்றும்